إنك أنت العليم الحكيم إن أريد إلى الإسلام استطعت إلا بالله توكلت وإليه أنيب اللهم صل على سيدنا محمد وصحبه ما في علم الله دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. السلام عليكم يا أبا العباس واليوم الملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس واليوم الملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس واليوم الملكان خضر عليه السلام. யௌமுத்தீன். யௌமுத்தீன் என்றால் யௌமுல் ஜஸாயி கூலி கொடுக்கப்படுகின்ற நாள் என்று அர்த்தம். மாலிக்கு யௌமித்தீன் வருதுல்ல, யௌமித்தீனின் அதிபதினா என்ன அர்த்தம்? கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதி. தீன் என்றால் கூலின்னு அர்த்தம். நம்ம செஞ்ச அமல்களுக்கெல்லாம் எல்லாம் கூலி தருவான்ல, ஜெஸா இருக்குல்ல, அந்த ஜெஸா எப்போ தான் கொடுக்கப்படுது? அந்த கூலி எப்போ தான் கொடுக்கப்படும்? கியாமத்து நாளில் தான் கொடுக்கப்படும். அந்த கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதி என்ன அர்த்தம்? இந்த உலக ஆட்சியெல்லாம் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டான். உலக ஆட்சியை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்குறான். ஆனால் மறுமையில் அவன் மட்டும்தான் அதிகாரி, அவன் மட்டும்தான் அதிபதி. சிலர் மறுமையில் யாருக்கும் அதிகாரத்தை பிரித்து கொடுக்க மாட்டான். லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதுல் கஹார். கியாம நாளிலே ஆட்சி அதிகாரம் யாருக்கு சொந்தம்? எவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான். லில்லாஹில் வாஹிதுல் கஹார், இடைக்கு ஆளுகின்ற ஏகனான எனக்கு தாண்டா சொந்தம் வாங்குவான். ஆமாம், விளங்குதா? விளங்குச்சப்பா? அப்போ கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதி. யௌமுத்தீன் என்றால் யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கப்படுகின்ற நாள், கூலி நாள் அர்த்தம். அப்போ கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அதிபதி. யௌமுத்தீன் என்றால் யௌமுல் ஜஸா, கூலி கொடுக்கப்படுகின்ற நாள் என்று அர்த்தம். மின்ஹு, இந்த கூலி என்பதில் உள்ளதுதான் கமா ததீனு துதானு என்பது, நீ வேலை செய்ததை போல கூலி கொடுக்கப்படுவாய். அப்படி தானேங்க? சில பிள்ளைங்க என்ன செய்வாங்க, கடையை திறக்கிறதுக்கு முன்னாலேயே போய் நிற்பாங்க, வீட்டில் போய் சாய் வாங்கிட்டு வருவாங்க. விளங்குதர் கேட்டேன். ரொம்ப பொறுப்பாக இருப்பாங்க. 9 மணிக்கு கடை முடிஞ்சிருது, 10 மணிக்கு முடிஞ்சிருதுன்னா 11 மணி 12 மணி வரை நின்று எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு கதவெல்லாம் சாத்தி முதலாளி வீட்டில் கொண்டு போய் கூலி சாவியெல்லாம் ஒப்படைச்சிட்டு அப்புறம் சில பையங்க போவாங்க. அப்படி தானே? அந்த பையங்களுக்கு கூட கொஞ்சம் சம்பளம் கொடுப்பாங்க. ஏன்? அவன் 9 மணிக்கு கடைக்கு வரணும், 8க்கே வந்துடுறான். 10 மணிக்கு கடை முடிஞ்சிருது, ஆனால் 11 மணி வரையும் என்ன செய்கிறான்? 1 மணி நேரத்துக்கு முன்னால் 1 மணி நேரத்துக்கு பின்னால் போகிறான். அது அவனுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட கொடுப்பாங்க. அப்படி தானே? கமா ததீனு துதானு, நீ வேலை செய்ததை போல கூலி கொடுக்கப்படுவாய். கமா ததீனு துதான், கூலி கொடுக்கப்படுவாய் அனு வருதுல்ல, அதுவும் அதில் கட்டுப்பட்டது தான், தீன்லேருந்து வந்தது தான். எடுத்துகிற பார்த்து வைக்கிறது. மினு இதில் கட்டுப்பட்டது தான், கூலி கொடுப்பது என்பதில் உள்ளது தான். கமா ததீனு துதானு, நீ வேலை செய்ததை போல கூலி கொடுக்கப்படுவாய் என்பதும் இதிலே கட்டுப்பட்டது தான். பைத்துல் ஹுமாசா என்ற கவிஞருடைய பைத்தும் இதிலே கட்டுப்பட்டது தான், கவியும். வலம் எபுக சிவா உதுவான் தன்னாகும் கமா தானு. வலம் எபுக சிவா உதுவான், பகமையை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. எல்லாம் பகமையாக இருக்கானுவோம். வலம் எபுக சிவா உதுவான், உதுவான் அது பகமையை தவிர்த்து எதுவும் பாக்கியாக இல்லை. தன்னாகும், அவர்கள் கூலி கொடுத்தார்கள். கமாதானு, அவர்கள் வேலை பார்த்ததை போல கூலி கொடுத்தார்கள். இப்போ தன்னாகும், அவர்களுக்கு அவன் கூலி கொடுத்தான். கமாதானு, அவர்கள் வேலை பார்த்ததை போல அவர்களுக்கு அவன் கூலி கொடுத்தான். தன்னாவுக்கு கூலி கொடுத்தான்னு அர்த்தம் வருது. எழுதுனப்பா, தீன்னா கூலி கொடுக்கறது தானே, கூலின்னு அர்த்தம் இருக்கு. சரி, இப்போ இன்னொரு செய்தி நீங்கள் சொல்கிறாங்க, தம்பி, மாலிக்கு யௌமித்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளுக்கு அதிபதி. எப்படிங்க கூலி கொடுக்கப்படுகின்ற நாளுக்கா அதிபதி? அல்ல,
அதெல்லாம் கைராக்கில்ல. கைராக்கிலுக்கு போயா ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிபதியாக இருக்கிறான். விளங்குதப்பா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? கூலி கொடுக்கப்படுகின்ற நாளுக்கு அதிபதி அப்படி அல்ல, அங்கன அல்ல. அங்கன ஒரு முலாஃபு போக்கப்பட்டிருக்கு, மஃபூல் போக்கப்பட்டிருக்கு. இங்கே ஒரு முலாஃபிலை என்ன செய்யப்பட்டிருக்கு? போக்கப்பட்டிருக்கு. மாலிக்கில் உமூரி யோமத்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் காரியங்களுக்கு அதிபதினு அர்த்தம். கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் பல காரியங்கள் இருக்கும்ல, அந்த காரியங்களுக்கு அதிபதினு அர்த்தம். அப்போ அல் உமூர் என்ற மஃபூல் பிஹி போக்கப்பட்டிருக்கு. அல் உமூர் என்ற மஃபூல் பிஹி போக்கப்பட்டிருக்கு. அப்போ எப்படி இருக்கும்? மாலிக்கில் உமூரி யௌமத்தீன். அது அறுப்பில்ல. மாலிக்கில் உமூரி யௌமத்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் காரியங்களுக்கு அவன் அதிபதி, அனைத்து காரியங்களுக்கும் அதிபதி. அப்போ அங்கே அல் உமூர் என்ற ஒரு மஃபூல் பிஹி இருக்குது. மஃபூல் பிஹின் பக்கம்தான் மாலிக்கை இலாப செய்யப்பட்டிருக்கு. அந்த மஃபூல் பிஹியை போக்கியாச்சு. மஃபூல் பிஹியை போக்கி லருபை கொண்டு போய் மஃபூல் பிஹியுடைய இடத்துல நிப்பாட்டியாச்சு. லருபை கொண்டு போய் மஃபூல் பிஹியுடைய இடத்துல நிப்பாட்டியாச்சு. ரைட்டா? எதை மாதிரி? அயா சாரிக்கல் லைலத்தி அஹ்லத்தாருங்கிற மாதிரி. அது உதாரணம் சொல்கிறாங்க. அயா சாரிக்கல் லைலத்தி அஹ்லத்தார், வீட்டு உடையோர்களிடத்தில் இரவில் பொருளை திருடுகின்றவனே. எப்படி? அயா சாரிக்கல் லைலத்தி, இரவை திருடுகின்றவனே சொல்ல முடியுமா? இரவு எப்படி திருடப்படும்? அப்போ என்ன அர்த்தம்? அயா சாரிக்கல் மாலி, அயா பொருளை திருடுகின்றவனே, அல்லைலத்த இரவில் பொருளை திருடுகின்றவனே, அகலத்தார் வீட்டுடையோர்களிடத்தில் இரவில் பொருளை திருடுகின்றவனே. அப்போ அந்த மாலுங்கிறத போய்கிட்டு லைலத்துவ மட்டும் வச்சுருக்காங்க, லருப்பை வச்சுருக்காங்க. எடுத்தனப்பா, இது சொல்கிறது விளங்குத முஸ்லியாரே. அயா சாரிக்கல் மாலி, அயா சாரிக்கல் மாலி அல்லைலத்த, இரவில் பொருளை திருடுகின்றவனே, அஹ்லத்தார் வீட்டு உடையோர்களிடத்தில் வீட்டுக்காரர்களிடத்தில் இரவில் பொருளை திருடுகின்றவனே. அப்போ அங்கே மால் போக்கப்பட்டிருக்கு. இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கே? இரவை போ திருட முடியாதப்பா. அயா சாரிக்கல் லைலத்தி, இரவை திருடுகின்ற என்னவா? இரவில் பொருளை திருடுகின்றவனே. அப்போ அங்கே மாலுங்கிறத போய்கிட்டு அதுதான் மஃபூல் பிஹி. அந்த இடத்துல எதை போய் நிப்பாட்டியிருக்கோம்? லைலத்தை நிப்பாட்டியிருக்கோம். அந்த லைலத்தின் பக்கம் இலாபம் செஞ்சாச்சு. அப்போ இரவில் வீட்டு உடையோர்களிடத்தில் பொருளை திருடுகின்றவனே, அங்கே மஃபூல் பிஹி போக்கப்பட்டிருக்கு. இந்த லருப்பை பிடிச்சி மஃபூல் பிஹியுடைய இடத்துல நிப்பாட்டிட்டோம். மனசிலாவுதா? இந்த லைல் என்ற லருப்பை எந்த இடத்துல நீ நிறுத்தப்பட்டிருக்க? மஃபூல் பிஹியுடைய ஸ்தானத்தில் நிறுத்தப்பட்டுச்சு. எப்படி? அயா சாரிக்கல் மாலி அல் லைலத்த, அஹ்லத்தாரில் மாலுங்கிற மஃபூல் பிஹி போக்கப்பட்டு லைலத்தி என்ற லருப்பை மஃபூல் பிஹியுடத்தில் நிப்பாட்டப்பட்டிருக்கிறதோ, அதே போல மாலிக்கில் உமூரி யௌமத்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் எல்லா காரியங்களுக்கும் அதிபதியான அல்லாவுக்கே எல்லா புகழும். அங்கே அல் உமூர் என்ற மஃபூல் பிஹி போக்கப்பட்டிருக்கு. மனசிலாவுதா முஸ்லியார்? ஷுவைபு, உமூர் என்ற மஃபூல் பிஹி விட போக்கப்பட்டிருக்கு. லருஃபை அவட நிறுத்தப்பட்டிருக்கு. லருஃபான யௌமு என்ற லருஃபை அவட நிறுத்தப்பட்டிருக்கு. மனசிலாச்சா?
உமூர் என்ற மஃபூல் பிஹி அவட அதுப்பு செய்யப்பட்டிருக்கு, போக்கப்பட்டிருக்கு. யௌமு என்ற லருஃபை அவட நிறுத்தப்பட்டிருக்கு. மனசிலாச்சா? அதான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. பாரு, அல்லாஃப இஸ்முல் ஃபாயிலி, இஸ்முல் ஃபாயிலை அல்லாஹ் இலாபத்து செய்திருக்கான். மாலிகி, மாலிகி என்ற இஸ்மு ஃபாயிலை இலாபத்து செய்திருக்கிறான். இல்ல லர்வி யௌமுத்தீன் என்ற லர்ஃபின் பக்கம் என்ன செஞ்சிருக்கிறான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலாபத்து செய்திருக்கிறான். ஏன்? இஜ்ரான் லஹு, அந்த லர்ஃபை நடத்தாட்டியதினால். மஜ்ரல் மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹியினுடைய இடத்தில் நடத்தாட்டியதினால். அல்லல் இத்திசாயி, இத்திசாயின் பிரகாரம் லர்ஃபின் பக்கம் வஸ்ஃபை இலாப் செஞ்சால் இத்திசாயியாங்குவாங்க. லர்ஃபின் பக்கம் இலாப் செஞ்சால் என்ன செய்வாங்க? இத்திசாயியா. அதுக்கு இத்திசாயியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன செய்வாங்க? லர்ஃபின் பக்கம் இலாபத்து செஞ்சால் இப்போ லெஃப்லியா மாணவியான்லாம் இருக்குல்லப்பா, வசுஃபை இதற்கு என்ன என்னது மஹமூலின் பக்கம் இலாபத்து செய்தால் அதுக்கு இலாபத்தே லெஃப்லியாங்குவாங்க. அப்படி தானே? வசுஃபை மஹமூலின் பக்கம் இலாபத்து செய்தால் அதற்கு இலாபத்தே லெஃப்லியாங்குவாங்க. வசுஃபு அல்லாததை இலாபத்து செய்தால் மாணவியாங்குவாங்க. உதாரணமாக குலாமு செய்தீன், குலாமுங்கிற முலாப் என்ன வசுஃபா? வசுஃபுலாம் கிடையாது. குலாமு ஜெய்தின்கிறது இலாபத்தே மாணவியா. லாரிபு ஜெய்தின்கிறது இலாபத்தே லெவ்லியா. மாலிகி யோமித்தீன் என்பது இலாபத்தை இத்திசாயியா. லருஃபின் பக்கம் வசுபை இலாபத்து செஞ்சா இத்திசாயியாங்குவாங்க. வசுப மஹமூலின் பக்கம் இலாபத்து செஞ்சா லெஃப்லியாங்குவாங்க. முலாபு வசுபு அல்லாதா இருந்தால் மாணவியாங்குவாங்க. மனசிலாயோ? மாணவியா 3 இருக்கு. லாமியா, ஃபீயா, இலாபத்தே லாமியா, இலாபத்தே ஃபீயா, இலாபத்தே மின்னியா. சொல்லியிருக்காங்களப்பா. இலாபத்தே மாணவியா 3, இலாபத்தே ஃபீயா, இலாபத்தே மின்னியா, இலாபத்தே லாமியா. உதாரணமா உலாமு ஜெய்தின்னு சொன்னோமா, உலாமுன் லீ ஜெய்தின்னு அர்த்தம். அப்படித்தானே? உலாமு ஜெய்தின்னு என்னங்க அர்த்தம்? உலாமுன் லீ ஜெய்தின், ஜெய்துக்குரிய அடிமை. அப்போ இலாபத்திய லாமியா. உலாமு ஜெய்தின் என்பது இலாபத்திய லாமியா, உலாமுன் லீ ஜெய்தின். ஹாத்தமு ஃபில்லத்தின் என்றால் என்னங்க அர்த்தம்? ஹாத்தமுன் மின் ஃபில்லத்தின் அர்த்தம். மின்னியா, தங்கத்தில் இருந்து உண்டான மோதிரம். ரைட்டா? மனசிலாயா? ஹாத்தமு ஃபில்லத்தின், வெள்ளியில் இருந்து உண்டான மோதிரம். ஹாத்தமு ஃபில்லத்தினா ஹாத்தமுன் மின் ஃபில்லத்தின் அர்த்தம். ஹாத்தமுன் மின் ஃபில்லத்தின், வெள்ளியில் இருந்து உண்டான மோதிரம். இது மின்னியா. சலாத்துல் லைலி இதா சலாத்துன் ஃபில் லைலி, இரவிலே தொழப்படக்கூடிய தொழுகை. இது ஃபிய்யா. இலாபத்தே மின்னியா, இலாபத்தே ஃபிய்யா, இலாபத்தே லாமியா. அப்போ முலாஃபு வஸ்ஃபு அல்லாதா இருந்தால் மாணவியாங்குவாங்க. முலாஃபு வஸ்ஃபா இருந்தால் லெஃப்லியா. லாரிபு ஜெய்தின். முலாஃபு இலைஹி வந்து லர்ஃபா இருந்தால் இலாபத்தே இத்திசாயியா. விளங்குதா? மாலிகி யோமித்தீன்கிறத யோமி என்ற லர்ஃபின் பக்கம் இலாபத் செய்ததனால் அது இலாபத்தை இத்திசாயியாங்குவாங்க. அப்போ மஃபூல் பிஹியை தள்ளி விட்டுட்டு லர்ஃபை மஃபூல் பிஹியுடைய இடத்துல நிறுத்தி இருக்கப்பட்டிருக்கு. இலாபத்தை இத்திசாயியாவின் பிரகாரம். இலாபத்தே இவன் மனசிலாயா? மாலிகி யோமித்தீன் என்பது மஃபூல் பிஹியினுடைய இடத்திலே அந்த லர்ஃபை நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஃப இஸ்முல் ஃபாயிலி, இஸ்முல் ஃபாயிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலாபத்து செய்திருக்கிறான். இல லர்ஃபி, லர்ஃபின் பக்கம் இலாபத்து செய்திருக்கிறான். ஏன்? இஜ்ரான் லஹு, அந்த யௌமி என்ற லர்ஃபை நடத்தாட்டியதினால். மஜ்ரல் மஃபூலி பிஹி, மஃபூல் பிஹி நடக்கும் இடத்தில் நடத்தாட்டியதினால். அலுல் இத்திசாயி, இத்திசாவின் பரால் லர்ஃபு இலாபத்தை இத்திசாயியா. வஸ்ஃபை லர்ஃபின் பக்கம் இலாபத்து செஞ்சால் இத்திசாயியா. இத்திசாயியாவினுடைய அடிப்படையின் பிரகாரம் மஃபூல் பிஹி நடக்கும் இடத்தில் லர்ஃபை
விளங்குதப்பா? நடத்தாட்டியதினால் இஸ்முல் வாயிலை லர்ஃபின் பக்கம் அல்லாஹு தாலா இலாபத்து செய்திருக்கிறான். அதை மஃபூல் பியுடைய இடத்துல கொண்டு வந்தாச்சு. அங்கே மாலிக்கில் உமூரி, உமூருங்கிறது மஃபூல் பிஹி, அந்த இடத்துல உமூரை தள்ளி விட்டுட்டு யோம கொண்டு வந்தாச்சு. ரைட்டுப்பா? நல்ல மெயின்டாக பார்த்தா தான் விளங்குதலாம். அல்லாஹ் இஸ்முல் வாயிலி, இஸ்முல் வாயிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல லர்ஃபி, லர்ஃபின் பக்கம் இலாபத்து செய்திருக்கிறான். ஏன்? இஜ்ரான் லவு லர்ஃபை நடத்தாட்டியதினால், மஜ்ரல் மஃபூல் பிஹி, மஃபூல் பிஹி நடக்கும் இடத்தில் லர்ஃபை நடத்தாட்டியதினால், அல்லல் இத்திசாயி, இலாபத்தை இத்திசாயியாவின் பிரகாரம் மஃபூல் பிஹி நடத்தும் இடத்தில் லர்ஃபை நடத்தாட்டியதினால் லர்ஃபின் பக்கம் இஸ்மு வாயிலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலாபத்து செய்திருக்கிறான். எப்படி? கௌலிஹிம், அந்த அரபியினுடைய சொல்லை போல, அயா சாரிக்கல் லைலத்தி அகலத்தார், வீட்டுடையோர்களிடத்தில் இரவில் பொருளை திருடுகின்றவனே, இரவை திருடுகின்றவனே என்று அல்ல. அயா சாரிக்கல் லைலத்தினா இரவை திருடுகின்றவன் தானே வருது. அது மஸ்ரூப் மாதிரி இருக்கு. இரவை போய் திருட முடியாது. வீட்டுடையோர்களிடத்தில் இரவில் பொருளை திருடுகின்றவனே. அவன் மாலுங்கிற மஃபூல் பிஹி போக்கப்பட்டிருக்கு. அந்த மஃபூல் பிஹினுடைய இடத்துல லைலத்தி என்ற லர்ஃபை நிறுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே எப்படி நிறுத்தப்பட்டிருக்கிறதோ அதே போல அங்கே யோமுத்தீன் என்ற லர்ஃபையும் மஃபூல் பிஹியுடைய இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. மனசிலாயோ? கௌலிஹிம் அயா சாரிக்கல் மாலி அல் லைலத்த அகலத்தார், வீட்டுடையோரிடத்தில் இரவில் பொருளை திருகின்றவனே இந்த அரபியுடைய சொல்லை போல. அந்த மாலுங்கிறத போய்கிட்டு லைலத்தை அங்கே போய் ஃபிட் பண்ணிட்டாங்க. மஃபூல் பியுடைய இடத்துல எது ஃபிட் பண்ணியிருக்காங்க? லைலத்தை ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவன் மஃபூல் பியுடைய இடத்துல தான் நிற்கிதே. இதே மாலை லைலத்து எப்படி மஃபூல் பியுடைய இடத்துல நிற்கிதோ மாலுடைய இடத்துல, இங்கே யோமுத்தீன் என்பதும் உமூருடைய இடத்துல என்ன செய்யுதே? நிற்கிது. சரிங்க, இப்போ ஒரு சிக்கல் வருது. இப்போ அடுத்து தணிக்கையும் சொல்கிறாங்க. இது முக்கியமானது. இது அதாவது மாலிகி யோமித்தீனுக்கு தரிக்கி வந்தா அது அல்லாவுக்கு சிவத்து. கேட்டேன். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாவுக்கே. ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனான ஒரு சிவத்து. அர் ரஹ்மான், ரஹ்மானான. ரஹீம், ரஹீமான. மாலிகி யோமித்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் காரியங்களை எல்லாம் பொறுப்பேற்கக்கூடிய அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லா போலும். 4வது சிவத்து. இப்போ என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, மாலிக்கிங்கிறது இலாபத்தே லெவிலியா, அப்படிதானே? வசுவையெல்லாம் இலாபு செஞ்சால் என்னவா போயிடும்? அது லெவிலியா. இலாபத்திய லெவிலியாவெல்லாம் நக்கிராதான். இலாபத்திய லெவிலியாவெல்லாம் அது மாதிரி பாவா ஆபாது. வங்குஷாபி இல்முலாஃபு யஃபலு வசுஃபன் ஃபஅன்தன் கீரிஹி லா யுஸலு கருப்பராஜி நாஅலீமில் அமலி முரவ்வில் கல் பில் கலீலில் ஹியலி என்கிறாங்க. வசுஃபை இலாபு செஞ்சால் அது என்ன செய்யாது? மாரிபாவை ஆகாது. ருப்ப நக்கீராவில் தான் வரும். ருப்ப இதில் தான் வரும். ருப்ப ராஜினா, ருப்ப ராஜியில் என்ற வசுவில் போய் வந்திருக்கு. ராஜிங்கிறது நான் என்று அரபுல் மாரிபில் இலாபு செய்யப்பட்டிருக்கு. இலாபு செய்யப்பட்டாலும், அரபுல் மாரிபில் இலாபு செய்யப்பட்டாலும் ராஜி என்ற வசுவு என்னது தான்? அது இலாபத்தே லெவிலியா தான். அவை அது நக்கீரா தான். அவை தான் ருப்ப போய் இதில் போய் நுழையுதே. ருப்ப ராஜினா, ராஜியில் போய் நுழைஞ்சிருக்கு. நம்மை ஆதரவு வைக்கிற எத்தனையோ பேர்கள் கல்வியால் சொல்கிறாங்க, வசுவை இலாபு செஞ்சால் மாரிபாவை ஆகாது. வசுவை இலாபு செஞ்சால் மாரிபாவை ஆகாத. அது எப்படிங்க வந்து சிவத்தா வருது? இன்னும் ஒரு கேள்வி வருது. ஏங்க, வசுவை இலாபு செஞ்சால் மாரிபாவை ஆகாது தான். அது எப்போந்தான்? அந்த வசுவு ஆல் இஸ்திக்பாலுடைய அர்த்தத்தை தாங்கியிருந்தால் தான். எப்போந்தான்? வசுவுக்கு 4 அர்த்தம். ஆல் இஸ்திக்பாலுடைய அர்த்தத்தை தாங்கியிருக்கும், நிகழ்காலம், வருகாலம். அப்போ அது இலாபத்தில் லெவிலியாக தான், அது மாரிபாவை ஆகாது. ஆனால் அதே வஸ்பு மாதியுடைய பொருளை தாங்கிருச்சு. என்ன பொருளை தாங்குது?
அது இஸ்திமிராருடைய பொருளை தாங்குச்சு. மாதி இஸ்திமிராருடைய பொருளை எல்லாம் தாங்கினா அது இலாபத்திய மாணவியாக தான். அது என்னதுதான், அது மாரிபாவாயிடும். அப்போ எப்படி எடுத்து வைக்கணும்? மாலிக்கு யோமித்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் அதிபதி ஆகிவிட்ட. மாதிரியுடைய அர்த்தம் வந்துருச்சா? கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் ஆகிவிட்ட அல்லது அதிபதியாகவே இருக்கக்கூடிய. கூலி கொடுக்கப்படுகிற நாளில் அவன் தானே அதிபதியாகவே இருப்பான், வேற எவனும் இங்கே சீர்க்கிறது கிடையாது. கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் அதிபதி ஆகிவிட்ட. இன்னும் கூலி கொடுக்கப்படுகிற நாளே வரலையேங்க. அது வர்றது உறுதிங்க, அது வர்றது உறுதி. ஆகவே மாலிக்கு மாதியுடைய அர்த்தம் இது மாதிரி. நாதா அசாபுல் ஜன்னா, அசாபன் நார், சொர்க்கவாசிகள்னா நலவாசிகளை அழைப்பார்கள். அங்கே மாதியை போட்டு சொல்கிறான். எப்படி சொல்லணும்? யுனாதி அசாபுல் ஜன்னான்ல சொல்லணும். யுனாதி அசாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகள்லாம் நரகவாசிகளை அழைப்பார்கள். யுனாதின்னு சொல்ல வேண்டிய இடத்துல என்ன சொல்கிறான்? நாதாங்கிறான். நாதா அசாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகளை அழைச்சிட்டாங்களா? அழைப்பாங்க தான். அது நடக்கிறது உறுதிங்கிறதுனால இதை போடுறான், மாதியை போட்டான். விளங்குதப்பா? நடக்கிறது உறுதிங்கும் போது எந்த அத்தா அம்ருல்லாங்கிறான், ஏத்தி அம்ருல்லாலாம் சொல்லணும். கியாம நாள் வரும் தான், வந்துருச்சுங்கிறான். அது நடக்கிறது உறுதிங்கிறதுனால கியாம நாள் வந்துருச்சுங்க, வர்றது உறுதிங்கிறதுனால. அல்லாஹ் மட்டும்தான் அப்படி உறுதியாக பேச முடியும், நம்மளாம் பேச முடியாது. அவன் கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் அதிபதி ஆகிவிட்ட, மாதியுடைய அர்த்தம் கொடு அல்லது இஸ்திமிராருடைய அர்த்தம் கொடு. கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் அதிபதியாகவே இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். கிளீனாக வந்துருச்சா? மாதியுடைய அர்த்தமும் இஸ்திமிராருடைய அர்த்தமும் கொடுப்பா, அது இலாபத்திய மாணவியாவாக போயிடும். இலாபத்திய மாணவியாங்கிறது அது என்னதுதான், அது மாறிவா தான். அதுவே அது அல்லாஹ்வுக்கு சிபத்தாக வந்துடலாம். ஒரு முக்கியமான கேள்வி இது. விளங்குச்சா? இந்த கேள்வியில் விளங்குப்பா நல்லா. மானாகு மாலிக்கு யோமித்தீன் என்பதனுடைய அர்த்தம் மலக்கல் உமூர யோமத்தீன், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின், கூலி கொடுக்கப்படுகின்ற நாளின் அனைத்து காரியங்களையும் சொந்தமாக்கி கொண்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா போன்னு சொல்லணும். இது எந்த அடிப்படையில்? அலா தரீக்கத்தி வ நாதா அசாபுல் ஜன்னா, வ நாதா அசாபுல் ஜன்னா என்ற போங்கின் பிரகாரம். நாதா அசாபுல் ஜன்னாங்கிறத யுனாதின்ல சொல்லணும். யுனாதின்னு சொல்ல வேண்டியதில் எப்படி சொல்கிறான்? நாதாங்கிறான். அப்போ நாதா அசாபுல் ஜன்னா என்ற போங்கின் பிரகாரம் கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் அனைத்து காரியங்களையும் சொந்தமாக்கி கொண்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படி மாதியுடைய அர்த்தம் கொடுத்துரு. அல்லது லகுல் முல்கு கியா, கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தமாக இருக்கும். யாதல் யூமி, அந்த நாளிலே, கூலி கொடுக்கப்படுகின்ற நாளிலே ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தமானதாக இருக்கும் என்று சொல்லணும். அலா வஜீல் இஸ்திமிரார், இஸ்திமிராருடைய அடிப்படையிலே. அது இஸ்திமிராருடைய அர்த்தம் கொடுத்தாலும் என்னவாயிரும்? அது இலாபத்தை மாணவியாக போயிடும். கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் அதிபதியாகவே இருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே எல்லா புகழும். ஏன் நீ தக்கூன் போட்டாங்க பாரு. நீ தக்கூனல் இலாபத்து, இந்த மாலிக்கு யௌமித்தீன் என்ற இலாபத்து ஹக்கீகத்தன் மாணவியத்தாக ஆகுவதற்காக கீழே போட்டிருக்கா. மாணவியத்தன் முஅத்தத்தன், ஏற்படுத்தப்பட்ட மாணவியாக ஆகுவதற்காக. மாதியுடைய அர்த்தம் வந்துருச்சுப்பா, அல்லது இஸ்திமிராருடைய அர்த்தம் வந்துருச்சுப்பா, அவை இது இலாபத்திய மாணவியா இல்லையா? கிடையாது. லி தக்கூனல் இலாபத்து ஹக்கீக்கியத்தன் முஅத்தத்தன், ஏற்படுத்தப்பட்ட ஹக்கீக்கியாக ஆகுவதற்காக வேண்டி. விளங்குதல் கேட்டேன். ஏன் லி உகுஇஹி, அந்த மாலிக் யௌமித்தீன் என்பது நிகழ்ந்திருப்பதினால், சிவத்தலில் மாரிஃபத்தி, மாரிஃபாவுக்கு சிவத்தாக நிகழ்ந்திருப்பதினால் ஏற்படுத்தப்பட்ட மாணவியாவாக இந்த இலாபத்து ஆகுவதற்காக வேண்டி இஸ்திமிராருடைய அடிப்படையிலே கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் அதிபதியாகவே இருக்கக்கூடிய, அல்லது நாதா அசாபுல் ஜன்னா என்ற அடிப்படையிலே கூலி கொடுக்கப்படுகின்ற நாளில் அனைத்து காரியங்களையும் சொந்தமாக்கி கொண்டவன் கொண்ட அல்லாஹ்வுக்கே எல்லா போலும் அர்த்தம் வச்சான். மாதியுடைய அர்த்தம் அல்லது இஸ்திமிராருடைய அர்த்தம். வாகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.